சாம்பார் சாதம் செஞ்சாலே எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும். ஆனால் நான் இன்றைக்கி 10 நிமிஷத்தில் செய்ய போகிறேன். எப்படின்னு பார்க்கலாமாங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கேரட், பீன்ஸு, முருங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே கோவக்காய் சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். கூடவே மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு முதல்லையே கழுவி வச்சு ஊற வச்சுட்டேன். அரிசியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மாங்காவையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா குக்கரை மூடிட்டேன். 4லேருந்து 5 விசில் வச்சேன். சாதம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அப்படியே இதில் நெய் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 1/3 ரேஷியோவில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ சிறு சிறு சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.